இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பல திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் சொதப்பினாலும் கூட யாருமே எதிர்பார்க்காத சில படங்கள்லாம் ஹிட் அடிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ் சினிமா மொத்தம் 800 கோடி வசூல் திரைப்படங்களை கொடுத்திருக்கு. அதுல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அஜித் குமார் ஆகியோர் தலா 200 கோடி வசூல் படங்களை கொடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், தனுஷ் ஆகியோர் தலா ஒரு 100 கோடி படம் வசூல் படத்தை கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு முதல் 100 கோடி வசூல் திரைப்படத்தை கொடுத்தது அஜித் குமார் தான். அவர் நடிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 137.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 137 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருந்துமே கூட தோல்வி படமாகவே அமைஞ்சிருந்தது. 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவின் முதல் பிரம்மாண்ட வெற்றி படம் அப்படின்னா அது டிராகன் தான். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 151 கோடி ரூபாய்க்கு மேல வசூல வாரி குவிச்சிருந்தது. அடுத்தது அஜித் குமார் அவருடைய நடிப்பில் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இரண்டாவது திரைப்படம் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 250 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணி அஜித்துடைய கரியர்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக மாறுச்சு. அடுத்ததா தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்த தெலுங்கு திரைப்படமான குபேரா திரைப்படம் இங்க தமிழிலுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பேன் இண்டியன் மூவியா ரிலீஸ் ஆயிருந்த அந்த திரைப்படம் ஓவரால் 135.76 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அந்த திரைப்படம் 100 கோடி வசூல் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்ல சேர்ந்துச்சு. அடுத்ததாக பாண்டிராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் உட்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படமும் 100 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை அள்ளிய கூலி திரைப்படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களையே அதிக வசூல் பண்ண திரைப்படங்களா இருக்கு. ஏன்னா அந்த திரைப்படத்துடைய மொத்த வசூல் கிட்டத்தட்ட 600 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஸ் ஆன முதல் நாளே 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண கூலி திரைப்படம் இந்த 100 கோடி வசூல் பண்ண திரைப்படங்களுடைய லிஸ்ட்ல டாப்ல இருக்கு அப்படினே சொல்லலாம். அடுத்ததாக இந்த 100 கோடி வசூல் கிளப்ல இணைந்த மற்றொரு திரைப்படம் மதராசி. ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருந்த இந்த திரைப்படம் 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்ததை சமீபத்தில் படக்குழுவே அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஆல்ரெடி டிராகன் மூலமா ஒரு 100 கோடி வசூல் திரைப்படத்தை கொடுத்துட்டாரு இல்லையா. அவருடைய நடிப்புல புதிய இயக்குனர் கீர்த்தி வாசன் அப்படின்ற ஒரு இயக்கத்துல சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய டியூட் திரைப்படம் வெறும் 6 நாட்கள்ல 100 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல கடைசியா சேர்ந்திருக்கு.